அப்போ பாருங்க, அநேக பேர் வந்து அநேக இடங்களில் மிதம் மிஞ்சி போகிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா ராஜாவாக பொறுப்பேற்று அந்த டைமில் தீருவில் ஒருத்தர் ராஜாவாக இருந்தார். அவருடைய பெயர் வந்து ஈராம். அப்போ ஈராம் ராஜாவாக இருக்கும்போது இவருக்கு வந்து அரண்மனை கட்டணும். ஆனால் அரண்மனை கட்டக்கூடிய அளவில் உள்ள பவர் யார்கிட்ட இல்லைப்போ, அந்த அளவு சாதனங்கள் ஒன்றும் இல்லை. ஏன்னா கேதுரு மரங்கள், தேவதாரு விருட்சங்கள் இதெல்லாம் எங்கே இல்லை? இஸ்ரவேலில் இல்லை. இஸ்ரவேலில் இருந்ததெல்லாம் அத்தி மரங்களும், ஆமாம், அதில் மற்றபடி உள்ள வேதாந்தத்தில் சொல்லியிருக்கு. அந்த மாதிரிப்பட்ட சில மரங்கள் மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்போ என்னென்னா, தாவீது வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து அரண்மனையை நீ கட்டித்தரதுக்கு உதவி செய்யணும். உன்னுடைய அங்கே நாட்டில் விளையக்கூடிய தேவதாரு மரங்களையும் மற்ற மரத்தையும், அந்த 2 மரமும் கொண்டு வந்து, கேதுரு விருட்சங்கள், அப்போ 2ஐயும் கொண்டு வந்து என்ன செய்யணும்னா எனக்கு நீ அரண்மனை கட்டித்தரணும் அப்படின்னு கேட்டார். ஆனால் அவர் வந்து வேலைக்காரங்களை கேட்டது மாதிரி தெரியல. ஆனால் இவர் என்ன செய்கிறார், அப்புறம் தீரு ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கேருந்து மரங்களை கொடுத்து மட்டும் இல்லை, நம்முடைய ஆசாரிமார்கள், இப்போ தச்சர்கள் அப்படி போட்டிருக்கு வேதாகமத்தில். அப்போ தச்சர்கள், நம்முடைய தச்சர்கள் போனால் தான் அந்த வேலையை என்ன செய்ய முடியும், ஒழுங்கும் கிரயமுமாக முடிக்க முடியுங்கிறதுனால அவரே அனுப்பி கொடுத்து இந்த அரண்மனையை ஒழுங்கும் கிரயமாக அவங்க தீரு தேசத்தில், தீருனா எந்த தேசம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 2 மாதத்துக்கு முன்ன வரைக்கும் இஸ்ரவேலை அடிச்சுட்டு இருந்தாங்க. லிபனான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிபனான், இந்த லிபனான் தேசம். அப்போ அந்த லிபனான் தேசத்திலிருந்து வந்து தான் தாவீது ராஜாவுக்கு முதல்ல என்ன செய்கிறாங்க, அரண்மனையை கட்டுறாங்க. இப்போ நடந்தது என்னன்னா, கொஞ்ச நாள்களில் தாவீது ராஜா மரணம் அடைந்தார். அப்போ தாவீது ராஜா மரணம் அடைந்த உடனே அந்த இடத்துல சாலமோன் ராஜா அவருடைய மகன் ராஜாவாக வருகிறார். அப்போ ராஜாவாக வந்தோடனே ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்றார். மோரியா மலை, ஆபிரகாம் வந்து மகனை பலி கொடுக்க கொண்டு போன மலையுடைய பேர் என்ன? மோரியா மலை. அப்போ இந்த மலையில தான் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். எங்க? ஆமாம், அதுக்கு நிறைய ரகசியங்கள் உண்டு. ஏன்னா மோரியா மலை, ஆபிரகாம் கொண்டு போய் தன்னுடைய மகனை எங்கே கொண்டு பலியிட போனாரோ அதே மலையில் எனக்கு நீ என்ன செய்யணும், ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தை கட்டணும்னா சாலமோன் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கு காலத்திலே கட்ட விடலை, ஆனால் நம்மகிட்ட கட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவனுக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா, கேதுரு மரங்களும் தேவதாரு மரங்களும் அங்கேயும் இல்லை. அப்போ இல்லாத உடனே இவருக்கு யோசனை வருது, நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு ஈராம் ராஜா தீரு ராசத்தில் இன்னும் ஆட்சி பொறுப்பில் தான் இருக்கார். அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறதுனா கேட்போமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, ராஜாவே, எனக்கு இப்போ ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார், ஆலயத்தை நீ கட்டணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால என்னுடைய நாட்டில் கேதுரு மரங்களும் தேவதாரு மரங்களும் இல்லை. அது மட்டும் இல்லை, அதை செய்யக்கூடிய தச்சர்களும் இல்லை. அப்போ அந்த தச்சர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது எல்லாம் எனக்கு நீங்கள் அனுப்பி தரணும். அனுப்பி தந்து அதுக்குள்ள தச்சர்களையும் கொண்டு வந்து இந்த ஆலயத்தை, இந்த அரண்மனையையும் 2ஐயுமே நீங்கள் கட்டி முடிச்சு தரணும் அப்படின்னு சொன்ன உடனேயே தீரு ராஜா ஒரு பதில் சொன்னார். அது மட்டும் இல்லை, அதுக்கு சாலமோன் ராஜா அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை சொன்னார். உனக்கு உண்டான சம்பளம் என்னதோ, என்ன கூலியோ அதை நான் அப்படியே உங்கள் கையில் தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் சொன்ன மறுபடி என்னன்னா, எனக்கு எந்த கூலியும் நீ என்ன செய்யண்டாம், தரண்டாம். நான் கடல் வழியாக இந்த கேதுரு மரங்களையும் தேவதாரு மரங்களையும் அனுப்பி உனக்கு கொண்டு வந்து அந்த ஆலயத்தையும் அரண்மனையும் நான் கட்டித்தரேன். என்னுடைய வேலைக்காரர்களை வச்சு கட்டித்தரேன். உன்னுடைய கொஞ்சம் ஆட்களை நீயும் கூட சப்போர்ட்டு செய்தா போதும். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து என்னுடைய அரண்மனைக்கு வந்து கொஞ்சம் பஞ்ச பாவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆகாரம் நீ அனுப்பி வச்சா போதும். அப்போ அனுப்பி வச்சா போதும் அப்படின்னு சொன்னதுனால 20,000 கலம் கோதுமையும் 20 கல எண்ணெய்னு போட்டிருக்கு. எண்ணெய்னா இந்த இடித்து பிழிந்த ஆலிவாயில், ஒலிவ எண்ணெய். இப்போ நம்ம ஆலிவாயில் நீட்டு அப்படி தான் பிள்ளை பிறந்தோடனே நினச்சிவாங்க, அதை ஆலிவாயில் கொடுப்பாங்க, அந்த ஆயில். அப்போ அது வந்து 20 கலம் கொடுத்தாருன்னு போடுறோம். அப்படி வருஷந்தோறும் 20 வருடங்களாக என்ன செய்தார், கொடுத்துக்கிட்டே வந்தார். அப்போ 20 வருடங்கள் கழியும் போது அங்கே ஆலயம் கட்டுற பணி முடிவடைகிறது. 13 வருஷமா அரண்மனையும் 7 வருஷமா ஆலயத்தையும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ முடித்த உடனேயே சந்தோஷம். அவர் சாலமோன் ராஜாவுக்கு ஒரு ஆசை, நம்முடைய ஃப்ரெண்டு, நம்முடைய நண்பனுக்கு நம்ம கொடுத்த எண்ணெய் கொடுத்ததெல்லாம் இருக்கட்டு, கோதும்பு கொடுத்ததெல்லாம் இருக்கட்டு, எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ. அப்போ எக்ஸ்ட்ரா ஆண்டவர் சொல்லாமலே இவருக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது, நம்ம ஆளுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ வந்த உடனேயே ஒரு 20 பட்டணங்களை அவன் பேரில் எழுதி கொடுக்குறான். என்ன செய்கிறான், 20 பட்டணங்களை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பட்டா போட்டு அவன் பேரில் கொடுத்தாச்சு. அப்போ கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பட்டணங்கள் என்ன பட்டணங்கள்னா, ஒன்று நாசரேத் இருக்குது, இன்னொன்று கப்பர்நகும் இருக்குது, பெத்சாய்தா இருக்குது, இயேசுக்கெல்லாம் போனாரா வாசிருக்கீங்களா, கானா இருக்குது, நைன் இருக்குது, நைனில் தான் என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து போய் 9 பேர் விதவியுடைய மகன், ஆமாம் அந்த மாதிரி. அப்போ பார்த்தா மகதலா மரியாளோட ஊரே தான் மகதலா. அப்போ இப்படிப்பட்ட பட்டணங்கள். அப்போ இதில் ஒரு 7-8 பட்டணங்கள், இப்போ நமக்கு பேருக்கு தெரியாத ஒரு பட்டணங்கள், அப்படி ஒரு 10-20 பட்டணங்களை என்ன செய்தார் ஆள் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டார். அப்போ கொடுத்த உடனேயே தீரு ராஜாவுக்கு ஆசை, 20 பட்டணத்தை என் நண்பன் என்ன செய்திருக்கான்
தந்திருக்கான். எனக்கு என்ன செய்யணும்? உடனே ஓடி போய் பட்டணத்தில் பார்க்கணும். பட்டணத்தில் பார்க்க வந்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அல்லேலூயா. வந்த உடனே ஷாக் ஆகிட்டான். யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? உலகத்திலேயே பெரிய ராஜா சாலமோன். வாங்கினது தீரு ராஜா ஈராம். இப்போ வந்த ஈராம் ராஜாவுக்கு ஷாக்கு. என்னடா இது, என்னத்தை தந்திருக்கான் பட்டணம்? பார்த்தா அங்கே என்னன்னா பஞ்சத்தின் பகுதி 1, எழும்ப முடியாத பகுதி இருட்டின் பகுதி 2, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிடும். என்ன செய்யணும்? பிறக்கிற பிள்ளைகளே செத்து போயிடும். அல்லேலூயா. பாருங்க, கீழே பார்த்தோன்னா குடும்பங்களில் முன்னேற முடியாம கைகள் முழுசும் ஓட்ட. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை இருந்தாலும் கையில் என்ன செய்யுது? காசு தங்க. அது நிறைய பேருக்கு குடும்பங்களுக்கு இன்னும் அப்படி வந்திருந்தா ஆண்டவர் தெளிவாக சொல்றார், இனி அந்த பொத்தலான அனுபவங்களை நான் மாற்றுவேன். அல்லேலூயா. சில பொத்தலான அனுபவங்களை நான் மாற்றத்தான் போறேன் என் பிள்ளைகளுக்கு, வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. சரி, அதனால இந்த பட்டணங்கள் 20 பட்டணங்கள் என்ன நடக்காது? கையில் எதுவுமே தங்காது, பிள்ளைகள் மரணம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அவன் ஒற்ற வார்த்தை சொன்னான். ஒரு வார்த்தை வாசிங்க, 1 ராஜாக்கள் 9:13. என்ன இடம்? காபூல் நாடுன்னு பேரு. காபூல் நாடுன்னா விளங்காத நாடுன்னு அர்த்தம். விளங்காம எழும்பாது. அல்லேலூயா. இன்னும் நம்ம வீடுகளை பார்த்து சொல்லுவாங்க விளங்காதுன்னு. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, காபூல கலிலேயாக நான் மாற்ற போறேன், காபூல நாசரேத்தை நான் மாற்ற போறேன். ஆமென். இனி உங்க வீடுகள் காபூல்ங்கிற பேர்ல இனி அறியப்படாது, கலிலேயா என்கிற பேர்ல அறியப்படும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏன் அங்க போய் இருந்தாருங்கிறதுக்கு அதுதான் ரகசியம். என்னன்னா இடம் காபூல். காபூல்னா அங்க பிள்ளைகளை பறி கொடுக்கிற இடம். என்னது? ஒரு முன்னேற்றம் இல்லாத இடம். மந்திரவாதம், பில்லி, சூனிய கட்டுகள் 20 பட்டணம். அப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கிறது வரைக்கும் இந்த ஊரையும் என்ன பேர் போட்டிருந்தாரு? காபூல் நாடுன்னு தான் சொன்னாங்க. அப்ப அந்த காபூல் நாடு 2 வசனத்துல தான் வேதாகமத்தில் வருது. அதனால பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறது காபூல் நாட்டில் பிறக்கல. அவர் எப்ரதா எனப்பட்ட பெத்லகேம்ல பிறக்கிறாரு. தீர்க்கதரிசிகள் சொன்னதுனால கரெக்டான இடத்துல போய் பிறக்கிறார். அப்ப அவர் பிறந்து அது பிறந்தது தான் அங்க. ஆனா உடனே தானே எங்க போக வேண்டி வந்தது? எகிப்துக்கு போக வேண்டி வந்தது. எகிப்துல இருந்து நேரம் திரும்ப வந்தவர் திரும்பவும் அப்பனுடைய ஊராகிய அங்க போகல, எப்ராதா எனப்படுற பெத்லகேம் போகல. அம்மாவுடைய ஊராக எங்க போறாரு? நாசரேத்துல போய் வாழ்றாரு. நாசரேத்து தான் என்னது? அல்லேலூயா. தேவன் எப்பவுமே கஷ்டப்படுற இடங்களுக்கு தான் ஓடி போவார். இன்னைக்கு நீங்க கஷ்டத்தோட இங்க வந்திருக்கீங்கன்னா உங்க குடும்பங்களுக்கு வருவேன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழிய காலம் 3.5 வருஷம் தான் ஊழியம் செய்தார். 3.5 வருஷத்துலையும் அதிகமாக இருந்த இடம் எது அப்படின்னு கேட்டா இந்த காபூல் நாடு. அதற்கு பிறகுதான் எங்க போனாரு? எப்பவாவது ஒருக்கா எரிக்கோ பக்கம் 2 முறை தான் போனார். 2 தடவை தான் போனார். ஒன்று சகைவ பக்கம், இன்னொன்று 2 குருடர்கள் அங்கே இருந்தவங்கள குணப்படுத்துற அந்த டைம்ல போனார் 2 தடவை. சில சமயங்கள்ல 3வது எங்க போற? எருசலேம் போனாலே கல் எடுப்பான், எறிவான். அப்ப என்ன செய்வார்? இவர் போய் எருசலேமுக்கு போனாருன்னா அந்த பெத்சாயிதாயில போய் அந்த பாவத்துக்கு வீட்டில் அவர் மரிச்சான். யாரு? லாசர். அவன் வீட்டில் போய் தங்குவார், சாப்பிடுவார், உறங்குவார், அதில் கிளம்பி என்ன செய்வார்? போயிடுவார். அப்படி 3 இடங்கள்ல தான் அவர் ஊழியம், பெரிய ஊழியம். ஆனா முழு ஊழியமும் எங்க அப்படின்னு கேட்டா காபூல். அல்லேலூயா. தெளிவாக ஆண்டவர் சொல்ல, அவருடைய முழு ஊழியமும் ஒரு பஞ்சத்தில் அடிபட்ட இடத்துல தான் இருந்தது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பஞ்சத்தில் யார் இருந்தாலும் சரி உங்களுடைய வீடுகளில் அவர் வருவார். அப்ப பாருங்க, இயேசு அது ஏன் அவர் அங்க வந்தார் அப்படின்னு கேட்டா கூட அதுல இயேசு கிறிஸ்துவுக்கு 750 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்தான். தேவனுடைய வார்த்தைகளை 5 ராஜாக்களுக்கு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. பாத்தீங்கன்னா உசியா ராஜா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, மனாசே, இப்படி 5 விதமான 5 ராஜாக்கள் வரிசையா வந்துட்டு இருக்காங்க. 5 பேருக்குமே ஒரு பெரிய பாஸ்டர் யார் தான்? இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. இவன் இந்த யூதாவின் ராஜாவாகிய அந்த ஆகாஸ் அந்த யூதாவுக்கு 13வது ராஜா. அப்ப 13வது ராஜாவாகிய ஆகாசுடைய காலத்துல ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னான். என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, ஏசாயா 9:1 வாசிங்க. அது இருண்டு இனி இருப்பதில்லை. அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கடற்கரையில் ஆண்டவர் ஊழியம் செய்தாரா? கலிலேயா கடற்கரையில் எத்தனை வசனத்துல பார்க்கிறோம்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. யோர்தான் நதி ஓரத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்தாரா? மத்தவை காபூல் நாடுன்னு பேர் வச்சிருந்த இடத்தை இயேசு கிறிஸ்து வந்து கலிலேயாவாக மாற்றி 750 வருஷத்துக்கு முன்னால் வருது எழுதி வச்சான். இன்னைக்கு இந்த சபையை குறித்து தேவன் எழுதி வச்சிருக்கிறார். இனி இது உயர போகிறது. இப்ப இருக்கிறது போல இல்ல, வேற லெவல்ல மாற போகிறது. ஆமென். தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னது போல இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில தான் ஞானஸ்நானம் எடுத்தார். அதை சுத்தி ஊழியம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் போட்டிருக்கோம். கலிலேயா கடற்கரைக்கு போனார். அங்க இருந்து தான் ஒவ்வொரு இடமா போய் கடலுக்குள்ள போய் பிரசங்கம் பண்ண போயிட்டார். அப்ப பாருங்க, ஆண்டவர் நாங்கெல்லாம் ஸ்டேஜ்ல பிரசங்கம் பண்ணிருக்கோம், சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிருப்பாரு. கடலுக்குள்ள பிரசங்கம் பண்ண ஒரே ஆளு நான் பிரசங்கிக்கிற இயேசு மட்டும் தான் சொல்றேன். பாருங்க, கடலுக்குள்ள இருந்து நம்ம அப்பா என்ன செய்தாரு? பிரசங்கம் பண்ணாரு. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் அந்த நசரேத் பகுதி, நசரேத்துல காபூல் பகுதிகளில் கர்த்தர் செய்தார். அதுக்கு பிறகு இந்த 3.5 வருஷம் கழிஞ்சு அந்த என்ன நடக்கும், இந்த 3.5 வருடம் கழிந்தவுடன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கூட ஏசாயா தீர்க்கதரிசி அடுத்த வசனத்தில் எழுதினான். அந்த 9:2 வாசிங்க பாஸ்டர். 9:2.
தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. என்ன நடந்தது? இருளில் இருக்கிற ஜனங்கள் மேல், காபூல் நாட்டின் மேல் என்னது வந்தது? ஒரு வெளிச்சம் வந்தது. இயேசுவால மட்டும்தான் அது முடியும். வேற எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் சரி, சபிக்கப்பட்ட ஒரு காபூல் நாடு, பிள்ளைகளை பறி கொடுக்கிற ஒரு காபூல் நாடு, இயேசு கிறிஸ்து வந்த உடனேயே அது ஒரு நல்ல பகுதியாக, மகிமைப்படக்கூடிய ஒரு பகுதியாக